சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ஆன்பேஸ், ரப்பர் ஸ்டாம்ப்ஸ், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RM ரைஹான். இர்ஷாத் காதர் நற்பணி மன்றம், சம்மாந்துறை. மொஃபோ நென்சலர் அண்ட் எஜுகேஷன் காலேஜ், மொஃபோ ஸ்போர்ட்ஸ் கிளப், 2015 ஓ-லெவல் பேட்ச் ஃபவுண்டேஷன், சம்மாந்துறை. ரிலையன்ஸ் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைசிங், ருசான் ஸ்டுடியோ, சம்மாந்துறை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், காலை வந்தனங்கள். மீண்டும் இரண்டாவது புவியியல் காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியை ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த நேரடி காணொளி மூலமாக கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் நியூஸ் ப்ளஸ் போன்ற நிறுவனங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பாடசாலை அதிபர் மற்றும் நிர்வாக குழுவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் பாட விடயத்துக்குள் உள்நுழைவோம். முதலில் கடந்த காணொளியில் நாங்கள் பார்த்த விடயத்தை சற்று சுருக்கமாக பார்த்துவிட்டு மீண்டும் நாங்கள் இந்த காணொளிக்கு விரிவாக்கத்துக்கு செல்வோம். கடந்த காணொளியிலே நாங்கள் வரைவு என்றால் என்ன என்று சொல்லி பார்த்திருந்தோம். ஒரு வரைவுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த ஒரு வரைவுக்கு எவ்வாறு புள்ளி வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் அதையும் தெளிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக வரைவினுடைய வகைகள் தொடர்பாக பார்த்தோம். அதிலும் குறிப்பாக பார் வரைவினுடைய வகைகளில் 3 பார் வரைவுகள் பார்த்திருந்தோம். ஒன்று எளிய பார் வரைவு தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது சோடி பார் வரைவு அல்லது இரட்டை பார் வரைவு, அது பல் பார் வரைவு தொடர்பாக பார்த்திருந்தோம். நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்க வேண்டியிருக்கக்கூடிய பகுதி கூட்டு பார் வரைவு தொடர்பாகவும் கூம்பக பார் வரைவு தொடர்பாகவும் மேலும் கோட்டு வரைவு தொடர்பாகவும் பார்க்க இருக்கிறோம். கடந்த காணொளியிலே நாங்கள் பார்த்தது போன்று இந்த காணொலியில் நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்கிறேன். தேர்ச்சி மட்டம் 5.4 செய்முறை புவியியலில் தேர்ச்சி மட்டம் 5.4 தரவுகளை பகுப்பாய்வு செய்யவும் விவரணப்படுத்தவும் வரைவு முறைகளை பயன்படுத்துவார். பாட உள்ளடக்கம் வரைவியல் முறைகள். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய வரைவுகள் தொடர்பான விவரங்களை நான் முன்னுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். முதலாவது கூட்டுபார் வரைவு தொடர்பாக. கூட்டுபார் வரைவு எந்த தரவுகளுக்கு பொருத்தம் என்பதை நாங்கள் அவதானித்தால், ஏற்றுமதி தரவுகள், இறக்குமதி தரவுகள், வருமானம், இடப்பெயர்வு, உற்பத்தி, சேவை, விலை, நிலப்பரப்பு போன்றவற்றுக்கு இந்த கூட்டுபார் வரைவு பொருத்தமாக இருக்கும். இரண்டாவது கூம்பக பார் வரைவு. கூம்பக பார் வரைவை பொறுத்த வரைக்கும் குடித்தொகை கட்டமைப்பு, அதாவது ஆண் பெண் குடித்தொகை கட்டமைப்புக்கு இது பொருத்தமாக இருக்கும். இந்த தரவுகள் தொடர்பாக நாங்கள் மானிட புவியியலிலே தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
ஒரு கூம்பக பாரிலே ஆண் பெண் தொடர்பான பால் கட்டமைப்பு தொடர்பாகவும் வயது கட்டமைப்பு சிறுவர் ஊழியப்படை முதியோர் தொடர்பான வயது கட்டமைப்பு தொடர்பாகவும் வருகின்ற தரவுகளை கொண்டு நாங்கள் இந்த கூம்பக பார் வரைவை வரையலாம். அது எவ்வாறு வரைதென்று நாங்கள் இப்பொழுது காணொலியிலே பார்ப்போம். அடுத்ததாக ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக காட்ட முடியும். அது ஏற்றுமதி இறக்குமதி காலம் இடம் சார்ந்து வரக்கூடிய தரவுகளை தெளிவாக காட்டலாம். அடுத்து தொழில் வேறுபாடு. தொழில் வேறுபாடு என்று சொல்லிக் கொண்ட பொழுது மாணவர்களே, தொழில் என்னும் ரீதியில் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நாங்கள் வேறு பிரித்து காட்ட முடியும். ஆண்களில் எத்தனை பேர் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள், பெண்கள் எத்தனை பேர் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் என்று வேறு பிரித்து காட்டுவதற்காக இந்த கூம்பக பார் வரைவை நாங்கள் தெளிவாக வரைய முடியும். மூன்றாவதாக கோட்டு வரைவு. கோட்டு வரைவிலே எளிய கோட்டு வரைவு. எளிய கோட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எளிய பார் வரைவுக்கு எந்த தரவுகள் பொருந்துமோ அதே தரவுகளை நாங்கள் எங்கும் பார்க்க முடியும். அதே தரவுகள் இதுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தால் சனத்தொகை தரவு, அதாவது சனத்தொகை தரவை நாங்கள் வளர்ச்சி என்னும் ரீதியில் காட்ட முடியும். சனத்தொகை வளர்ச்சியை எளிதாக நாங்கள் இந்த எளிய கோட்டு வரைவிலே காட்ட முடியும். நாங்கள் இந்த வரைவினை பெரும்பாலும் இந்த எளிய கோட்டு வரைவினை பெரும்பாலும் நாங்கள் எதிலே பார்த்திருப்போம் என்று சொன்னால் மானிட புவியியலிலே சனத்தொகை வளர்ச்சி எனும் பகுதிக்குள் நாங்கள் இந்த வரைவை தெளிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்தது காலநிலை தரவு. காலநிலை தரவு என்று செல்லும் பொழுது வெப்பநிலை மழை வீழ்ச்சி மாற்றங்களை நாங்கள் அறிவதற்காக இந்த எளிய கோட்டு வரைவை பயன்படுத்துகிறோம். காலநிலை எனும் பௌதிக புவியியல் பகுதிக்குள் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம். காலநிலை மூலக்கூறுகள் எனும் ரீதியில் வெப்பநிலை மாற்றத்தை அறிவதற்காக வேண்டி இந்த கோட்டு பார் வரைவு பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி மழை வீழ்ச்சி தரவுகள் ஒவ்வொரு மாதங்களிலும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை பெய்கின்ற மழைவீழ்ச்சி தரவுகளை கொண்டு நாங்கள் அந்த பார் வரைவை அந்த கோட்டு வரைவை நாங்கள் வரைவோம். அந்த கோட்டு வரைவு தெளிவாக மழைவீழ்ச்சி ஏற்ற இறக்கங்களை உயர்ச்சி தாழ்ச்சியை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நெல் உற்பத்தியை போட்டிருக்கிறேன். நெல் உற்பத்தி எல்லா காலங்களிலும் ஒரே அளவு உற்பத்தியை நமக்கு தராது. நமக்கு தெரியும் சிறுபோகம் பெரும்போகம் என்று சொல்லி ஒரு வருடத்தை நாங்கள் பிரித்தால் அந்த உற்பத்தியிலே பொதுவாக நாங்கள் இந்த எளிய கோட்டு வரைவை நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு வருடமாக எடுத்துக்கொண்டால் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை என்று எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நெல் உற்பத்தியை நாங்கள் அந்த காலப்பகுதிக்குள் எவ்வளவு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எளிய கோட்டு வரைவின் மூலமாக நாங்கள் தெளிவாக அறிய முடியும். அதே போன்று நிலப்பரப்பு சுற்றுலா தரவுகள் இது போன்ற தரவுகளை நாங்கள் இலகுவாக பார்க்கலாம். அதே மாதிரி பல்கோட்டு வரைவுக்குரிய தரவுகள் மாணவர்களே ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சென்மதி நிலுவையை அவதானிக்கலாம். ஏற்றுமதிக்கு ஒரு கோட்டினையும் இறக்குமதிக்கு ஒரு கோட்டினையும் நாங்கள் வரைகின்ற பொழுது அதிலிருந்து மூன்றாவது தரவாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் சென்மதி நிலுவையாக இருக்கும். அதே மாதிரி பிறப்பு இறப்பு வீதங்கள், பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நாங்கள் வரைகின்ற கோடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் மூன்றாவது ஒரு தரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயற்கை வளர்ச்சி என்கின்ற தரவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவ்வாறு நாங்கள் பல்கோட்டு வரைவை வரைகிறோம். அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கோடுகளை கொண்டு நாங்கள் வரைகின்ற வரைவினை, கோட்டினை கொண்டு வரைகின்ற வரைவினை நாங்கள் பல்கோட்டு வரைவு என்று சொல்கிறோம். அதே மாதிரி குடிவரவு, குடியகழ்வு, இலாபம், நட்டம் இது போன்ற விடயங்களுக்கு தெளிவாக இந்த பல்கோட்டு வரைவு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நாங்கள் முதலாவது கூட்டுபார் வரைவு தொடர்பாக நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மாணவருக்கு நாங்கள் கடந்த காணொலியில் தெளிவாக சொன்ன விஷயம், வரைவு வரைவதற்கு கட்டாயம் நீங்கள் வரைவுத்தாள் பயன்படுத்த வேண்டும். வரைவுத்தாளில் வரையப்படுகின்ற வரைவு மிக தெளிவாக இருக்கும். வரைவுக்கு முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக கடந்த காணொலியில் அடிக்கடி அறிவுறுத்தப்பட்ட விடயம். எனவே இங்கே நாங்கள் முதலாவது கூட்டுபார் வரைவு தொடர்பாக பார்க்கிற நேரம் இந்த கூட்டுபார் வரைவை நாங்கள் 2 வகையாக நோக்க முடியும். இணைந்த கூட்டுபார் வரைவு, இணைந்த சதவீத பார் வரைவு என்று நாங்கள் 2ஆக நோக்க முடியும். இது 2ஐ நாங்கள் ஒரே பார்வையில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த கூட்டுபார் வரைவை நாங்கள் எவ்வாறு
முனைகிறோம், எவ்வாறு வரைய முடியும் என்பதை வரைகின்ற முறை ரீதியாக நீங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது அவதானித்துக் கொள்ளுங்கள், தரவுகளை வகுப்புக்கேற்ப இறங்கு வரிசைப்படுத்தல் அவசியம். அப்போ நாங்கள் கூட்டு பாரை வரைவதற்காக தரவுகளை முதலில் நாங்கள் இறங்கு வரிசைப்படுத்துதல் வேண்டும். அவதானித்துக் கொண்டால் இப்பொழுது தரவு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையினுடைய தரவு தானியம், விலங்குணவு, மருந்து வகை, இறைச்சி, வேறு என்று சொல்லி ஒவ்வொரு வகுப்பாக தரவு தரப்பட்டிருக்கிறது. இந்த தரவை நீங்கள் அவதானித்தால் இந்த தரவு இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியம் என்னும் வகுப்பிலிருந்து வேறு என்கிற வகுப்பு வரைக்கும் இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நாங்கள் ஒன்றை அவதானிக்க வேண்டும், எவ்வாறு இறங்கு வரிசைப்படுத்தினாலும் வேறு என்று சொல்லக்கூடிய தரவு இறுதியாகத்தான் வரும். அந்த தரவு அதிகமாக இருந்தாலும் ஏனைய வகுப்பு தரவுகளை விட அதிகமாக இருந்தாலும் வேறு என்று சொல்லக்கூடிய வகுப்பு தரவு மாணவர்களே இறுதியாகத்தான் அமையும் என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டுக்குரிய தரவை இங்கே காட்டியிருக்கிறேன். இந்த தரவை நீங்கள் பார்த்தால் முதலாவது தானியத்தை எடுத்துக்கொண்டால் 2010ஆம் ஆண்டு ஆக கூடுதலான தரவாக இருக்கிறது. விலங்குணவு அதைவிட குறைவாக இருக்கிறது, மருந்து வகை அதைவிட குறைவாக இருக்கிறது. இவ்வாறு இறங்கு வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பில் இந்த தரவு ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த வரைவு வரையப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்த வரைவிலை நீங்கள் அவதானித்து பார்த்தால் இந்த வரைவை பாருங்கள். இதில் நாங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியது போன்று, கடந்த காணொலியில் விளங்கப்படுத்தியது போன்று வரைவுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் இறக்குமதிகள் 2010 என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குத்தச்சிலை அளவுகள் இடப்பட்டிருக்கிறது, சீராக இடப்பட்டிருக்கிறது. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ரூபாயிலே தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிடையச்சிலே ஆண்டு தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கே பார்த்தால் மூலம் தரப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை மூலம் தரப்பட்டிருக்கிறது. குறியீட்டு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வரைவுக்கு இருக்க வேண்டிய அம்சங்கள் இங்கே காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே மாணவர்களே, உங்களுக்கு இங்கே இருக்கின்ற தரவு ஒழுங்கற்ற ரீதியில் தரப்பட்டால் நீங்கள் அதை ஒழுங்காக்கி கொள்ள வேண்டும். அது எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொன்னால் வகுப்பாக தரப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக தரவுகளின் கூடிய பெறுமதி, குறைந்த பெறுமதி என்பவற்றை பொறுத்து கூட்டு பாரின் நீளம் அமையும். எனவே நாங்கள் ஏற்கனவே பார் வரைவு வரைந்திருக்கிறோம். அந்த வரைவிலே நாங்கள் அவதானித்த விஷயம்தான், தரவு தொகுதியிலே கூடிய தரவினையும் குறைந்த தரவினையும் அவதானித்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு பார் வரைவினை வரைய வேண்டும். எனவே இங்கே நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட தரவை நீங்கள் பார்த்தால் கூடிய தரவும் குறைந்த தரவும் கவனத்தில் எடுக்கப்பட்டு தான் இந்த பார் வரை வரையப்பட்டிருக்கிறது. இதில் கூடிய தரவு 1,700,000, குறைந்த தரவு வேறு என்கிறதுல பார்த்தால் 10,100. எனவே இந்த கூடிய தரவையும் குறைந்த தரவையும் நாங்கள் அவதானித்து மொத்தத்தை பெறுகின்ற பொழுது மொத்தம் 1,80,764. 1,80,764. எனவே இந்த மொத்த அடிப்படையாக கொண்டு இந்த மொத்த பார் வரையப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நாங்கள் கூட்டு பார் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி மொத்தத்தை எடுத்து நாங்கள் மொத்தமாகத்தான் இந்த பாரை வரைவோம். இந்த வரைகின்ற முறையை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், மூணாவது குறிப்பை பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்த பெறுமதிக்கு ஏற்ப அளவு திட்ட குத்தச்சிலை வரைதல் வேண்டும். வரைவு தாளை பயன்படுத்துவது சிறந்தது. அப்போ மொத்த பெறுமதிக்கு ஏற்ப அளவு திட்ட குத்தாச்சினை வரைதல் வேண்டும் என்பது நாங்கள் இப்போ பார்த்தது போன்று இங்கே மொத்தத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட 1,80,764 என்ற தொகைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாங்கள் அளவு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். அளவு திட்டம் நாங்கள் முழு பெருமானத்தில் அமைந்திருத்தல் வேண்டும். இங்கே நீங்கள் அவதானித்தால் இந்த அளவு திட்டத்தை பாருங்கள். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அளவுகள் முழு பெருமானத்தில் தான் காட்டப்பட்டிருக்கிறது, ரூபாயில் தரப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்ததாக அவதானித்தால்
கூடிய பெறுமதியை அடிப்படையாக கொண்டு குத்தச்சில் அளவு திட்டத்தை வரைந்து கிட்டிய முழு எண்ணுக்கு அமைத்தல் வேண்டும். நான் கிட்டிய முழு எண்ணுக்கு அமைத்த விடயத்தை நான் இப்போ சொல்லி காட்டினேன். அதே மாதிரி பாருங்கள், அளவுகள் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தல் வேண்டும். அளவுகள் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தல் வேண்டும் என்கிற விஷயம் நாங்கள் பொதுவாக கோட்டு பார் என்றாலும் சரிதான், பார் வரைபடம், கோட்டு வரைபடம் என்றாலும் சரிதான், பார் வரைபடம் என்றாலும் சரிதான், எந்த வரைபடத்தை எடுத்தாலும் அளவு திட்டம் பூஜ்ஜியத்திலிருந்து தான் வர வேண்டும். இங்கே நாங்கள் அவதானித்தால் அளவு திட்டம் இங்கே பாருங்கள் பூஜ்ஜியத்தில் தான் இருந்து ஆரம்பிப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போன்று அவதானித்துக் கொள்ளுங்கள், இணைந்த சதவீத பாரினை அமைப்பதாயின் 0 தொடக்கம் 100% வரை குத்தச்சில் அளவுகளை எடுத்தல் வேண்டும். அப்ப நாங்கள் சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டுபார் வரைபினை நாங்கள் வரைவதாக இருந்தால் 0% 100% வரை நாங்கள் குத்தச்சிலை அளவு திட்டத்தை நாங்கள் எடுத்தல் வேண்டும். அதுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள், இது ஒரு கூட்டுபார் வரையப்பட்ட ஒரு பகுதி. 0 இலிருந்து 100% வரை வரையப்பட்ட ஒரு கூட்டு பார் வரைவு. இது சதவீத கூட்டு பார் வரைவு என்று சொல்லுவோம். இது இங்கே 3 வகுப்புகளை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. 12 இடரீதியான தரவுகள், 12 நாடுகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த இடரீதியான தரவுகளுக்கு ஏற்ப இது பிரிக்கப்பட்ட தரவாக இருக்கிறது. ரைட். அடுத்தது ஆறாவது விடயத்தை பாருங்கள். தரவுகளுக்கு ஏற்ப ஒரே பாரில் அமைக்கலாம் அல்லது பல பார்களில் இணைந்த பார்களாகவும் அமைக்கலாம். மாணவர்களை ஒன்றை அவதானித்துக் கொள்ளுங்கள், இங்கே தரப்படுகின்ற தரவுகள் குறுகிய தரவாக இருந்தால், ஒரு சிறு தரவாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள காணப்படுகின்ற தரவாக இருந்தால் நாங்கள் ஒரு பாரிலேயே அமைக்க முடியும். இப்போ உதாரணமாக பாருங்கள், நாங்கள் அவதானித்த இந்த தரவை பார்த்தால் இது ஒரு குறிப்பிட்ட தரவாக இருக்கிறது, ஒரு சிறு தரவாக இருக்கிறது. 1 2 3 4 5 வகுப்புகளை கொண்ட தரவாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்குரிய தரவு, 2010 ஆண்டுக்குரிய தரவு. அப்படி தரப்படுகின்ற பொழுது நாங்கள் ஒரு பாரிலே அமைக்க முடியும். 2010 ஆண்டுக்குரிய பாரை நாங்கள் அமைத்து 2010 ஆண்டுக்குரிய பாரை நாங்கள் அமைத்து அந்த பாரிலேயே நாங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பு தரவையும் சுட்டிக்காட்ட முடியும். அதே போன்று பாருங்கள், அடுத்ததாக கிடையச்சில் தரவுகளுக்கு ஏற்ப காலம் அல்லது வகுப்பு போன்றவற்றை குறித்தல். கிடையச்சிலே நாங்கள் காலத்தை குறிக்கலாம். உதாரணமாக இங்கே கிடையச்சிலே காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவதானித்து பாருங்கள், காலங்கள் கிடையச்சிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது நாங்கள் வகுப்பையும் குறிக்கலாம். கிடையச்சிலே இங்கே தரப்படிக்கக்கூடிய வகுப்பையும் இங்கே குறிக்கலாம். ஆனால் இங்கே காட்டப்படக்கூடியது ஆண்டு ரீதியாக தரப்படும். இங்கே இது குறியீட்டு விளக்கம் மாற்றமடை. இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பு ரீதியான குறியீட்டு விளக்கமாக இருக்கிறது. நீங்கள் இங்கே ஆண்டு ரீதியான குறியீட்டு விளக்கம் மாற்றமடையும். நாங்கள் எதை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே மாற்றமடையக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள், பாரின் தடிப்பு சாதாரண பார் வரைவின் தடிப்பினை விட சற்று அகலமாக எடுத்தல் சிறந்தது. இப்போ சாதாரண பார் தொடர்பாக மாணவர்கள் நாங்கள் கடந்த காணொலியிலே பார்த்திருந்தோம். சாதாரண பார் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு திட்டத்திலே நாங்கள் எல்லா பார்களையும் அமைத்துக் கொள்வோம். ஆனால் இங்கே எடுக்கக்கூடிய பார் சாதாரண பாரை விட சற்று பெரிய தடிப்பம் கொண்டதாக அமைத்துக் கொள்ளுதல் அவசியமாகும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு பாரியதொரு தரவை சாதாரண பாருக்கு உள்ளடக்கக்கூடிய தரவை விட ஒரு மிகப்பெரிய தரவை நாங்கள் உள்ளடக்குகிறோம். அப்படிப்பட்ட தரவை உள்ளடக்குகின்ற பார் பெரிதாக அமைந்திருத்தல் அதனுடைய உருவத்தை வழிகாட்டுவதாக இருக்கும். எனவே இப்படியான ஒரு மிக சாதாரண பாருக்குரிய அமைப்பை விட ஒரு பெரிய பாராக நாங்கள் அமைத்துக் கொள்வது ஒரு சிறந்த ஒரு வரைவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்தது, குறித்த அளவு திட்டத்தின்படி வகுப்புகளின் பெறுமதிகளை கணித்து வரைந்த பாரில் முறையாக பிரித்து கொள்ளல் வேண்டும். வரைவுத்தாளில் ஒவ்வொரு சிறு பெட்டிகளுக்குரிய பெறுமதியை கணித்துக் கொள்வது சிறந்தது. இங்கே நாங்கள் முக்கியமாக அவதானிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு பாரை வரைகிறோம், ஒரு கூட்டு பாரினை வரைகிறோம்.
அந்த கூட்டு பாருக்குள்ளே உள்ளே சில உபபிரிவுகளை பிரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த உபபிரிவுகள் நாங்கள் பிரிக்கும் பொழுது மாணவர்களே அளவு திட்டத்தை சரியாக நாங்கள் அவதானித்து பிரிக்க வேண்டும். அப்போ அளவு திட்டம் மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். வரைந்த பாரில் முறையாக பிரித்து கொள்ள வேண்டும். நாங்கள் முறையாக பிரித்தல் என்று சொல்வது, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த வரைவு தாளிலே இருக்கக்கூடிய சிறு பெட்டிகள் அனைத்தையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். நாங்கள் எடுக்கின்ற பார் எத்தனை சிறு பெட்டிகளை உள்ளடக்கி இருக்கிறது, உள் பிரிக்கக்கூடிய உள் வகுப்புகளுக்கு எத்தனை பெட்டிகள் எடுக்கப்படுகின்றன, நாங்கள் எடுக்கின்ற அளவு திட்டத்திலே, உதாரணமாக இந்த அளவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அளவு திட்டத்திலே 0 இருந்து ஆகக்கூடிய பெருமதி வரைக்கும் எடுக்கின்ற இந்த அளவு திட்ட இடைவெளி எத்தனை சிறிய பாக்ஸ்களை, சிறிய பெட்டிகளை உள்ளடக்கி எடுக்கிறோம் என்பதை நாங்கள் கட்டாயம் அவதானத்தில் எடுத்த வேண்டும். உதாரணமாக 0 20,000 வரைக்கும் நாங்கள் எடுக்கின்ற பெட்டியுடைய அளவு 5 பெட்டிகள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடைவெளிக்கும் நாங்கள் 5 பெட்டிகள் தான் எடுக்க வேண்டும். அல்லது 10 பெட்டிகள் எடுப்பீர்களாக இருந்தால் எல்லா அளவுகளுக்கும் 10 பெட்டிகள் இடைவெளிகள் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பெட்டிக்கு என்ன பெறுமதி வருகிறது என்பதை, எந்த அளவுக்கு நாங்கள் பெறுமதியை தீர்மானித்துக் கொள்கிறோம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பார்த்தால் உதாரணமாக இங்கே 20,000 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் 10 பெட்டிகள் நீங்கள் இடைவெளி தீர்மானித்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு பெட்டிக்கு 2,000 என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். இதே போன்று நீங்கள் உங்களுடைய வரைவு தாளினுடைய வசதிக்கு ஏற்றா போல் நீங்கள் அளவை தீர்மானித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக வரைவை வரைந்ததன் பின் எழுத்திட்டு வரைவு வகுப்புகளை நிலற்றி காட்டுதல் அவசியம். இது முக்கியமான ஒரு விடயம். மாணவர்கள், நீங்கள் வரைவை வரைந்ததற்கு பிறகு அந்த வரைவை அப்படியே விட்டுவிடக்கூடாது. என்னன்னு சொன்னால் வரைவு கட்டாயம் கவர்ச்சிகரமானதாக இருத்தல் வேண்டும். அந்த கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இவ்வாறு நிறந்தீட்டுதல் அவசியம். இங்கே நீங்கள் அவதானித்து பாருங்கள், தானியத்துக்கு பச்சை நிறம், இளம் பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இங்கே குறியீட்டு விளக்கத்தில் இங்கே கொடுக்க வேண்டும், தானியம் மாவும் என்று சொல்லி இளம் பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவதானிக்கலாம். அதே மாதிரி இரண்டாவது கடும் பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது விலங்குணவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். விலங்குணவு என்று சொல்லி குறியீட்டு விளக்கத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மஞ்சள் நிறத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது மருந்து வகை. அதே மாதிரி செம்மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், இப்படி ஒவ்வொரு நிற அடிப்படையில் அழகாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இப்படி நிறம் தீட்டி காட்டுதல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இதுக்கு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திய நிறம் குறியீட்டினை குறியீட்டு விளக்கத்தில் காட்டணும். இப்போ சொன்ன மாதிரி அழகாக குறியீட்டு விளக்கத்தில் காட்டுதல் அவசியமாக இருக்கு. இங்கே பாருங்கள், அழகாக குறியீட்டு விளக்கத்தில் காட்டப்பட்டிருப்பதை. அடுத்தது, தரவுக்கு ஏற்ப ஒரே பாரில் அமைக்கலாம் அல்லது பல பார்கள் இணைந்த பார்களாக அமைக்கலாம். தரவுக்கு ஏற்ப இங்கே தரவு பாதிகளாக இருந்தால் ஒரு ஆண்டுக்குரிய தரவாக இருப்பதனால் நாங்கள் ஒரு பாரான் அமைத்திருக்கிறோம். இதுவே ஒரு 5 ஆண்டுக்குரிய தரவுகள் தரப்படுமாக இருந்தால் இங்கே 5 பார்கள் வரும். அப்போ அதை நாங்கள் உதாரணமாக பார்த்தால் இங்கே பாருங்கள், இங்கே 4 ஆண்டுகள் தரப்பட்டிருக்கிறது. 2000ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு, 2012ஆம் ஆண்டு என்று சொல்லி 4 ஆண்டுகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 4 ஆண்டுகள் தரப்பட்டிருப்பதனால் எத்தனை பார்கள் எடுத்திருக்கிறோம் மாணவர்களே? 4 பார்கள் எடுத்திருக்கிறோம். எனவே இங்கே 4 வகுப்புகள் தரப்பட்டிருப்பதனால் இங்கே 4 வகுப்புகளாக ஒவ்வொரு ஆண்டையும் நாங்கள் 4 வகுப்புகளாக பிரித்திருக்கிறோம். அப்போ நாங்கள் பார் வரைவு வரைகின்ற போது எவ்வாறு நாங்கள் இதுக்கு முதல் இந்த பார் வரைவை வரைந்தோமோ அதே மாதிரி நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு பாரையும் அமைத்தல் வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாரை அமைத்து காட்டுகின்றேன். இந்த அட்டவணையை வைத்து நான் பாரை அமைக்கிறேன், அவதானித்துக் கொள்ளுங்கள். ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் குத்தச்சு கிடையாச்சு எடுக்கப்பட்டிருக்கின்றது.
இங்கே முதலாவது தானியமும் மாவுக்கும் உரிய பெறுமதியை நீங்கள் பார்த்தால், தானியம் மாவுக்குரிய பெறுமதியை பார்த்தால், தானியம் மா அதுக்குரிய பெறுமதி 1,700,000 1,700,000. ரைட். அடுத்த விலங்குணவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், விலங்குணவின் பெறுமதி, விலங்குணவு 30,404. இது இரண்டையும் நாங்கள் முதலில் கூட்டுவோம். கூட்டி எடுத்த பெறுமதி 1,31,104. ரைட். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த பார் அமைப்பை பார்ப்போம் என்று சொன்னால், மாணவர்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த பார் வரைவினுடைய மொத்த பெறுமதியை பாருங்கள். ரைட். இப்பொழுது அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த பாரை எடுத்துக்கொள்வோம். இதனுடைய மொத்த பெறுமதி 1,80,764. எனவே இந்த மொத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பார் வரைவை வரைவோம். அப்படி என்று சொன்னால், இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே ரூபாவில் தரப்பட்டிருக்கிறது, ரூபாய் 1000 என்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பார் வரை வரையும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு அகலத்திலே நாங்கள் பார் வரைவை அமைத்தல் வேண்டும். 1,80,000 ஒரு முழு பெருமானம் ரீதியில் நாங்கள் பார் வரைவை அமைத்தல் வேண்டும். முழு பெருமான ரீதியில் அமைத்துக் கொள்வோம். இவ்வாறு முழு பெறுமதிக்கும் நாங்கள் முழு பாரை மொத்தமாக வரைவோம். இப்பொழுது உட்பிரிவை எப்படி பிரிப்பது என்று சொல்லி அவதானித்துக் கொள்ளுங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் பார் வரைவு, இந்த கூட்டு பார் வரை வரைவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது மொத்தத்துக்கு முழு பாரையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அமைத்ததன் பின் இப்பொழுது முதலாவது அவதானியுங்கள். முதலாவது தரவு தானியம் மா. தானியம் மாவுக்கு 1,700,000. எனவே 1,700,000 நாங்கள் முழு பெருமானமாக மட்டம் தட்டுகின்ற பொழுது நாங்கள் 1,00,000க்கு வகுத்துக் கொள்ள இயலும். நீங்கள் அல்லது உள்ளுக்கு இருக்கக்கூடிய பெட்டிகளை நீங்கள் சரியாக முறையாக எண்ணி நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 1,700,000க்கு நாங்கள் இவ்வாறு வரைந்து கொள்கிறோம். அடுத்து இரண்டாவது விலங்குணவனுடைய தொகையை பாருங்கள். 30,404. இப்போ 30,404 என்று சொன்னால் சில மாணவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், திரும்ப இங்கிருந்து பூச்சியத்திலிருந்து 30,404 அளந்து நாங்கள் வரைகிறது அப்படி என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே தானியம் மாவுக்குரிய தொகையையும் விலங்குணவுக்குரிய தொகையையும் கூட்டுங்கள். கூட்டினால் 1,31,104 பெறுமதி வரும். எனவே நீங்கள் பூச்சியத்திலிருந்து 1,31,000 பெறுமதியை இங்கே எடுங்கள். 1,31,000 பெறுமதி இந்த இடத்தில் வரும். அப்ப அந்த இடத்திலே ஒரு பிரிவை பிரித்து காட்டுங்கள். பிரித்து காட்டிவிட்டு வித்தியாசமான முறையிலே இவ்வாறு அடையாளப்படுத்துங்கள். அப்ப இது விலங்குணவாக இருக்கும். அடுத்தது மருந்து வகை. மருந்து வகையை நீங்கள் எடுத்தால் மருந்து வகை 24,130. 24,130. அதை நாங்கள் இப்பொழுது நீங்கள் இங்கே கூட்டின பொழுது இங்கேயும் கூட்டிக் கொள்ளுங்கள். கூட்டுகின்ற பொழுது அதன் பெறுமதி 1,55,234 என்று சொல்லி வரும். இந்த பெறுமதியை நீங்கள் திரும்ப பூச்சியத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1,55,000 என்கிற முழு பெருமானமாக எடுத்துக்கொண்டு 1,55,000 வந்து 1,40,000 என்று சொல்லி இடத்திலே வரும். எனக்கு இதுக்கு மேற்பட்ட பகுதியாக 1,55,000 என்று சொல்லி வரும். நீங்கள் கிராஃப் பேப்பரிலே வரைகின்ற பொழுது அது தெளிவாக வரும். நீங்கள் பெட்டிகளை எண்ணி அழகாக அமைத்துக் கொள்ளலாம்.
அப்போ இதுக்கு இந்த பிரிப்புக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய வடிவம் வித்தியாசமான முறையில் நீங்கள் இவ்வாறு அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இறைச்சி. இறைச்சி வகைக்கு 15,430 15,430. இது ரெண்டையும் திரும்ப கூட்டுங்கள். கூட்டுகின்ற பொழுது இதன் பெறுமதி 1,70,864. ரைட். அப்போ 1,70,864 என்று சொல்லக்கூடியது நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். 1,60,000. எனவே இது 1,80,000. இரண்டுக்கும் இடைப்பட்ட பெருமானமாக வரப்போகிறது. எனவே இவ்வாறு பிரித்துக் கொள்ளுங்கள். பிரித்ததன் பின்னர் இவ்வாறு வித்தியாசமான ஒரு முறையில் நீங்கள் நிறந்துவிட்டு காட்டுங்கள். இது இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடியது இறைச்சி வகைக்குரியதாக இருக்கும். இறைச்சி. எனவே மேலே இருக்கக்கூடிய பிரிப்பு உங்களுக்கு நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியும். இது வேறு என்பதாக அமையும். வேறு அதாவது ஏனையவை என்பதற்காக அமையும். இப்போ இதுக்குரிய குறியீட்டு விளக்கத்தை நாங்கள் இங்கே மூலையிலே அமைத்தல் வேண்டும். அப்போ குறியீட்டு விளக்கம் அமைப்பது சம்பந்தமாக உங்களுக்கு கடந்த வகுப்பில் தெளிவாக நாங்கள் காட்டியிருக்கிறோம். அப்போ இவ்வாறு தான் நாங்கள் கூட்டு பார் ஒன்றினை அமைப்பதற்கு தெளிவாக இந்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதனுடைய தரவை நான் திரும்ப உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன், அவதானித்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு உதாரணமாக தரப்பட்ட தரவு. தானியம், விலங்குணவு, மருந்து வகை, இறைச்சி, வேறு. வேறு என்பது தரவு கூடுதலாக இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் இறுதியாகத்தான் அதை கொடுக்க வேண்டும். இங்கே தரவு குறைய இருக்கிறது, ஆனால் நீங்கள் வேறு என்பதை வரைகின்ற பொழுது இறுதியாகத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த தரவின் அடிப்படையிலே பாருங்கள், வரையப்பட்ட நான் அங்கே உங்களுக்கு வரைந்து காட்டிய முறை தான் இங்கே உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முறையாக குறியீட்டு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது, மூலாதாரம் தரப்பட்டிருக்கிறது. தரவின் அடிப்பகுதியில் என்ன மூலாதாரம் தரப்படுகின்றதோ அதே மூலாதாரம் இங்கே காட்டப்படுதல் அவசியம். எனவே இப்படியான ஒரு முறையில் இந்த கூட்டு பார் வரைவு வரைதல் வேண்டும். இன்னொரு முறையை பாருங்கள். இது ஆண்டுகளுடைய எண்ணிக்கை 4 ஆண்டுகள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆண்டுக்கு தான் நாங்கள் வரைந்து காட்டினோம். ஒரு ஆண்டுக்கு வரைந்து காட்டியது போன்று அடுத்த ஆண்டுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வரைதல் வேண்டும். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் தெளிவாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். நீங்கள் ஒரு பாருக்கு தரவை இறங்கு வசைப்படுத்தினால் அதே அமைப்பிலே மற்ற பார்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ஒழுங்கு அமைப்பிலே தரப்பட்டிருக்கிறது. ஒரே வகுப்புகள் முதலில் வரையப்பட்டிருக்கிறது, அதற்கு அடுத்த வகுப்புகள் 2ஆவதாக வரையப்பட்டிருக்கிறது, அதற்கு அடுத்த வகுப்புகள் 3ஆவதாக வரையப்பட்டிருக்கிறது, அதுக்கு அடுத்தது 4ஆவதாக. இப்படி ஒரு ஒழுங்கான முறையில் இந்த வரைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக அமைத்துக் கொள்ள முடியும். ரைட். இந்த கூட்டு பார் வரைவினுடைய நன்மைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்தால், கூட்டு பார் வரைவினுடைய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பாருக்குரிய நன்மைகள், முனைப்பான அம்சங்கள், அதே போன்று பொருத்தப்பாட்டுக்கான காரணங்கள் என்று சொல்லியெல்லாம் பார்த்துருக்கிறோம். அதே விஷயம் தான் நாங்கள் இங்கே இந்த கூட்டு பாருக்கு எவ்வாறு பொருத்தப்பாட்டுக்கான காரணங்கள் என்பதை பார்ப்போம். முதலாவது பார்த்துக் கொள்ளுங்கள். தரவுகளின் வகுப்பு வகைகள் அதிகரிக்கும் போது கூட்டு பார் வரைவு சிறந்தது. தரவுகளின் வகுப்பு வகைகள் போன்றவற்றை இலகுவில் பிரித்து காட்டலாம். அப்போ தரவுகளுடைய வகுப்பு எப்பொழுது அதிகரிக்குமோ அந்த சந்தர்ப்பத்தில் கூட்டு பார் சிறந்ததாக இருக்கும். இப்போ நாங்கள் குறைந்த வகுப்பை கொண்ட தரவுகளாக இருந்தால் சாதாரண பார் வரைவு பொருத்தமானது. நாங்கள் கடந்த காணொளியில் பார்த்தோம் அதை. ஆனால் தரவுகள் வேண்டிய அளவுக்கு அதிகரித்து கொண்டு செல்கின்ற பொழுது நாங்கள் சாதாரண பாரை பயன்படுத்த முடியாது, கூட்டு பாரை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அதே மாதிரி நாங்கள் உள்ளே பிரிக்கக்கூடிய வகுப்பு வகைகள் போன்றவற்றை நாங்கள் பிரித்து காட்டுகின்ற பொழுது இலகுவாக நாங்கள் அதை பிரித்து காட்டலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்த மாதிரி இங்கே உள்ளே பிரிக்கக்கூடிய வகுப்பு பிரிவுகள் இலகுவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த முறையை நாங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக பாருங்கள், தரவுகளின் மொத்த பெறுமதியையும் பிரிவுகளையும் இலகுவில் காட்ட முடியும். தரவுகளுடைய மொத்த பெறுமதியையும் பிரிவுகளையும் இலகுவில் காட்டலாம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே பார்த்தது போன்று இங்கே பாருங்கள், மொத்த பெறுமதி தரப்பட்டிருக்கிறது 1,80,764. இந்த தரவை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த பார் வரைவை வரைந்திருக்கிறோம். இந்த மொத்த கூட்டு பாரையும்
மொத்தத்தை வைத்துத்தான் வரைந்திருக்கிறோம். வரைந்ததன் பின்னர் உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு வகுப்புகளாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பிரித்து காட்டியிருக்கிறோம். எனவே மொத்த பெறுமதிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வகுப்பு பிரிவுகளுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ஆன்பில்ஸ், ரப்பர் ஸ்டாம்ப்ஸ், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0777635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RM ரைஹான். இர்ஷாத் காதர் நற்பணி மன்றம், சம்மாந்துறை. மொஃபோ நென்சலர் அண்ட் எஜுகேஷன் காலேஜ், மொஃபோ ஸ்போர்ட்ஸ் கிளப், 2015 ஓரிவில் பெட்ச் ஃபவுண்டேஷன், சம்மாந்துறை. ரிலையன்ஸ் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைசிங், ருசான் ஸ்டுடியோ, சம்மாந்துறை. அப்போ நாங்கள் அந்த பொருத்தப்பாட்டுக்கான காரணத்திலே நாங்கள் முதல் இரண்டையும் அவதானித்திருந்தோம். மாணவர்களை, மூன்றாவது விஷயத்தை பாருங்கள். பிரிவுகளுக்கு நிறங்களை பயன்படுத்துவதன் மூலம் அப்பிரிவுகளுக்கிடையில் காணப்படும் வேறுபாடுகளை தெளிவாக இனங்காணலாம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், நிறங்கள் வழங்குகிறோம். இந்த நிறங்களை வழங்குவதன் ஊடாக ஒவ்வொரு பிரிவுக்குமான வேறுபாடுகளை நாங்கள் இனங்கண்டு கொள்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த பிரிவுக்கும் உதாரணமாக பயிற்சிகை பிரிவுக்கும் பரம்பரையாக்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை இலகுவாக அறிகிறோம். அதே மாதிரி இது 2000ஆம் ஆண்டுக்குரியது. 2004ஆம் ஆண்டுக்குரிய பயிற்சிகைக்கும் பரம்பரையாக்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிகிறோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டுக்கும் உரிய ஒவ்வொரு வகுப்பு வேறுபாடுகளை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் பொருத்தமான வரைபடமாக இருப்பதனால் நாங்கள் பொருத்தப்பாட்டுக்கான காரணமாக இதை சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தால் இவ்வரைவில் இடம் காலம் ரீதியான தரவுகளை நன்கு விவரித்து காட்ட முடியும். அப்போ நாங்கள் பார்த்த தரவுகள் எல்லாமே காலத்தை அடிப்படையாக கொண்ட தரவுகள், அதிலும் இடம் சார்ந்த தரவுகளும் காணப்படுகின்றன. உதாரணமாக பாருங்கள், இங்கே பாருங்கள், 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2012ஆம் ஆண்டு வரையான காலம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. எனவே இது காலத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே விளக்கம் தருகின்ற ஒரு தரவமைப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் இடரீதியானவும் தரப்படலாம். கீழே உதாரணமாக நான் போன காணொலியிலே உங்களுக்கு சொன்னது போன்று மாவட்டங்கள், அம்பாறை, கொழும்பு, களுத்துறை, கம்பவா போன்ற மாவட்டங்கள் இது போன்ற தரவுகள் தரப்பட்டால் நாங்கள் இங்கே மாவட்ட ரீதியான தரவாக கீழே மாவட்டங்களை குறித்து காட்டுவோம். அல்லது நாடு ரீதியான தரவாக இருந்தால் அதுவும் இட ரீதியான தரவு, அதை நாங்கள் கீழே குறித்து காட்டுவோம். எனவே காலம் இடம் ரீதியான தரவுகள் இங்கே காட்டப்படும், நன்கு விவரித்து காட்டப்படும். அதே போன்று பாருங்கள், 5வது இணைந்த சதவீத வாரினை சதவீதத்தில் காட்டுவதால் ஒப்பீட்டு ரீதியான வேறுபாட்டினை இலகுவில் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ தரப்படுகின்ற தரவு சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சதவீதத்தில் தரப்படுமாக இருந்தால், 100% தரப்படுமாக இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் சதவீத அடிப்படை இலகுவாக இருக்கும். உதாரணமாக அப்படி வரையப்பட்ட ஒரு வரைவை நாங்கள் பார்த்தால், ஏற்கனவே காட்டப்பட்டது தான். இங்கே பாருங்கள், 0லிருந்து 100% வரைக்கும் வரையப்பட்டிருக்கிறது. இது ஒரு தரவுக்கு வரையப்பட்ட ஒரு வரைவு. எனவே இப்படி உங்களுக்கு சதவீதத்தை தரப்படுமாக இருந்தாலும் நீங்கள் அதே முறையை பேணி என்ன செய்யலும், வரைந்து கொள்ள முடியும். அடுத்தது, இந்த கூட்டு பார் வரைவானது ஏற்றுமதி, இறக்குமதி, வருமானம், உற்பத்தி, சேவை, விளை நிலப்பரப்பு போன்றவற்றுக்கு மிகவும் பொருத்தமான வரைவாக காணப்படும். இதுவும் ஒரு பொருத்தப்பாட்டுக்கான காரணமாக இது விளங்குகிறது. இணைந்த சதவீத பார் பொருளாதார தரவை காட்டுவதற்கு மிகவும் உகந்தது. இணைந்த சதவீத பாரை பொறுத்த வரைக்கும் இது பொருளாதாரத்துக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. பொருளாதார தரவுகளுக்கு இது மிகவும் உகந்தது. இதனால் இதை நாங்கள் ஒரு பொருத்தப்பாட்டுக்கான காரணத்துக்கு மிக தெளிவாக சொல்லேன். அடுத்தது, இணைந்த சதவீத பார் தரவுகளின் இயல்புகளை நன்கு விவரித்து காட்டும். இணைந்த சதவீத பார் வரவுகளின் இயல்புகளை நன்கு விவரித்து காட்டும் என்று சொன்னால், இந்த சதவீத பார் இயல்புகளை நீங்கள் பார்த்தால், இந்த இயல்புகளை பாருங்கள்.
இணைந்த சதவீத பார் இந்த தரப்பட்டிருக்கக்கூடியது. இது நன்கு விவரித்து காட்டுகின்ற ஒரு விளக்கம் இங்கே காட்டப்படுகிறது. அதாவது தெளிவாக வகுப்புகள் காட்டப்பட்டிருக்கின்றன. தெளிவாக இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய தரவுகள் இங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன, சதவீத அடிப்படையில் காட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒருங்கிணைந்த இந்த சதவீத பார் வரைபடம் தெளிவாக உங்களுக்கு இங்கே காட்டக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த வரைவினுடைய குறைபாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த கூட்டுபாரனுடைய குறைபாடு நாங்கள் இறுதியாக ஒவ்வொரு வரைவுக்கும் நாங்கள் பார்த்து வருகின்ற விடயம். இந்த குறைபாட்டை பார்த்தால் தீமை சாதாரண பார் வரைபட தரவுகளை ஒப்பிட்டு காட்டுவது போன்று மிக தெளிவாக இவ்வரைவு ஒப்பிட்டு காட்டாது. சாதாரண பார் வரைவு மாணவர்களே, ஒரு தரவு தொகுதி தரப்பட்டால் அதுக்கு நாங்கள் சாதாரண எளிய பார் வரைவு வரைகின்ற பொழுது மிக எளிதாக விளக்கம் காட்டும். யார் அந்த வரைவை பார்த்தாலும் விளக்கத்தை இலகுவாக பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கே இந்த கூட்டுபாரை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு இல்லை. எல்லோரும் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே இருக்காது. நீங்கள் இந்த பார் வரைவை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இது சாதாரணமானவர்களுக்கு இதை விளங்குவது கடினமாக இருக்கும். எனவே சாதாரண பாரை போன்று இது இருக்காது. அடுத்ததாக பார்த்தால் அருகருகே வகுப்பு தரவுகள் பிரிக்கப்பட்டிருப்பதால் ஓரளவு ஒப்பிட முடியும், எனினும் மிகச்சிரமமானது. அருகருகே வகுப்பு தரவுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதனுடைய அருகருகே ஒரே பாரில் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தடுத்த பார்களிலே உட்பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பிரிக்கப்படுறதினால் என்ன சிரமம் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு பாரையும் ஒப்பிடுவது மிக கடினமாக இருக்கும். ஒரு பாருக்குள்ளே இருக்கக்கூடியவற்றை ஒப்பிடுவது கடினமாக இருக்கும். உதாரணமாக இந்த பாரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாரை எடுத்தால் இந்த அளவை நாங்கள் இலகுவாக அறியலாம், ஆனால் இந்த அளவை அறிவது சிரமமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய பச்சை தரவாக இருக்கக்கூடிய இந்த தரவை நாங்கள் அறிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது கூம்பக பார் வரைவு. கூம்பக பார் வரைவை பொறுத்த வரைக்கும் இந்த கூம்பக பார் வரைவு பொதுவாக நாங்கள் மாட புவியியல் சனத்தொகையிலே படித்த விடயம். பொதுவாக சனத்தொகை தரவு, சனத்தொகை கட்டமைப்பு தரவுக்கு இது மிகவும் பொருத்தமான வரைவாக இது காணப்படுகிறது. இந்த தரவை, இந்த பார் வரைவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கூம்பக பார் வரைவை நாடொன்றின் சனத்தொகையின் பால் விகிதம் மற்றும் வயது கட்டமைப்பு என்பவற்றை எடுத்துக்காட்ட கூம்பக வரைவு பயன்படுத்தப்படும். அப்போ ஒரு நாட்டினுடைய பால், ஆண் பால், பெண் பால், ஆண் பெண் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது, எத்தனை அளவுகளை காணப்படுகிறது, அதே மாதிரி வயது கட்டமைப்பு, சிறுவர், ஊழியப்படை, முதியோர் என்று சொல்லக்கூடிய வயது கட்டமைப்பு எத்தனை வீதங்கள் காணப்படுகின்றன என்பது தொடர்பான விளக்கத்தை காட்டுவதற்கு இந்த கூம்பக பார் வரைவு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அடிப்பகுதி பார் அகன்றும் செல்ல செல்ல சிறிதாகியும் அமைவதனால் இது கூம்பக வடிவம் பெறுகின்றது. அப்ப இங்கே பார்த்தா, உதாரணத்துக்கு இங்கே நான் வரையப்பட்டிருக்கிறது, அடிப்பகுதி பார் அகன்றிருக்கிறது, மேலே செல்ல செல்ல அந்த பார் அமைப்பு குறைந்து செல்கிறது. இதனால் தான் அது கூம்பகத்தினுடைய அமைப்பாக இது காணப்படுகிறது. அப்ப இதை நாங்கள் தெளிவாக இங்கே பார்க்கலாம். இது எப்படி வரைகின்ற முறை என்பதை நாங்கள் இப்பொழுது அவதானித்துக் கொள்வோம். இதனுடைய வரைகின்ற முறையை பாருங்கள். இடரீதியான மற்றும் வகுப்பு ரீதியான தரவுகளை, பொருளாதார தரவுகள், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த பொருளாதார தரவுகள் ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்வது வகுப்பு ரீதியான தரவு. இறங்கு வரிசையில் ஒரு பக்கம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இடரீதியான தரவுகள், வகுப்பு ரீதியான தரவுகள், இது இறங்கு வரிசையிலே ஒழுங்குபடுத்துதல் அவசியமாக இருக்கும். கால ரீதியான மற்றும் வயது ரீதியான தரவுகள் காணப்படின் ஒழுங்குபடுத்த தேவையில்லை. அப்ப கால ரீதியான தரவுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்த தேவையில்லை, வயது ரீதியான தரவுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்த தேவையில்லை. அப்ப மாணவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கூம்பக பார் வரைவுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டிய சந்தர்ப்பம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இடரீதியான வகுப்பு ரீதியான தரவுகளுக்கு மாத்திரம்தான் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய, இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற நேரம் இங்கே அவதானித்துக் கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இங்கே வயது ரீதியான தரவு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தால் இது இயல்பாகவே ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவாக இருக்கின்றது. வயது பிரிவு 0 இருந்து 75 வயதுக்கு மேற்பட்ட தரவு வரைக்கும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தரவு இயல்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதனால் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்படாது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்படும் என்று சொன்னால்,
வகுப்பு ரீதியாக தரப்படுகின்ற தரவுகளுக்கு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய தேவை ஏற்படும். இங்கே பாருங்கள், ஐக்கிய ராச்சியம், பர்மா, இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஒல்லாந்து, ஈரான், ஐக்கிய அமெரிக்கா, பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள் இடரீதியான தரவாக இருப்பதனால் இந்த தரவுகள் நாங்கள் என்ன செய்ய முடியும், ஆக கூடியதிலிருந்து குறைந்த தரவுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், தரவுகளின் கூடிய பெறுமதி குறைந்த பெறுமதி என்பவற்றை பொறுத்து அளவு திட்டத்தை அமைத்தல் வேண்டும். நாங்கள் இது ஒவ்வொரு வரைவுக்கும் பார்க்கிற விடயம்தான். தரவுகளுடைய கூடிய பெறுமதி குறைந்த பெறுமதி வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொரு வரைவுக்கும் அளவு திட்டத்தை அமைக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் நாங்கள் இங்கே அவதானித்து கொள்ளுங்கள், தரவுகளுடைய கூடிய பெறுமதி குறைந்த பெறுமதி அடிப்படையாக வச்சு பார்க்குற நேரம் உதாரணமாக பாருங்கள், இங்கே 88,91,000 இங்கே கூடிய தரவாக இருக்கிறது. இங்கே குறைந்த தரவு நீங்கள் பார்த்தால் 2,23,000 தரப்பட்டுகிறது. எனவே அதுக்கு ஏற்றாப்போல் இந்த அளவுகள் ஆண் பெண் ரீதியான 2 பக்கமும் அளவுகள் தரப்பட்டிருக்கின்றன. இது நாங்கள் எப்படி வரைவது என்பது தொடர்பாக நாங்கள் இப்போ தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக பாருங்கள், சனத்தொகை. அடுத்ததாக பாருங்கள், கூம்பக பார் வரைப்பில் பார்கள் மத்தியிலிருந்து வலமாகவும் இடமாகவும் அமைவதால் அளவு திட்டம் கணிக்கும் போது இரு பக்கங்களிலும் உள்ள பார்களின் நீளத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அளவு திட்டம் 2 பக்கமும் வரும். ஒரு கூம்பக பாரிலே அளவு திட்டம் இரு பக்கமும் அமைந்து வரும். 0 நடுவே இருக்கும் பொழுது ஆண்களுடைய பக்கமும் அளவு திட்டம், அதாவது இடது பக்கமும் அளவு திட்டம் விரிவடைந்து செல்லும், வலது பக்கமும் அளவு திட்டம் விரிவடைந்து செல்லும். எனவே இந்த அளவு திட்டம் வலது இடமாக விரிவடைந்து செல்கின்ற விதத்தை வைத்துத்தான் இந்த வரைவு வரையப்படும். அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள், பார்கள் அடுத்த வயது பிரிவுகள் அல்லது இடரீதியான தரவுகள் குத்தான நடுவச்சில் அமையப்பெறும் அல்லது வரைவின் இடது பக்கத்தில் குத்தாக அமைக்க முடியும். அப்ப இதை நாங்கள் தெளிவாக பார்த்தால் வயது பிரிவுகள் குத்தான அச்சிலே தான் அமைக்கப்பெறும். இங்கே பாருங்கள், வயது பிரிவு குத்தான அச்சிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 0 to 75 வயது வரைக்குமான வயது பிரிவு குத்தான வடிவத்தில் காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ஆன்பில்ஸ், ரப்பர் ஸ்டாம்ப்ஸ், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0777635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RM ரைஹான். இர்ஷாத் காதர் நற்பணி மன்றம், சம்மாந்துறை. மொஃபோ நென்சிலர் அண்ட் எஜுகேஷன் காலேஜ், மொஃபோ ஸ்போர்ட்ஸ் கிளப், 2015 O-Level Batch Foundation, சம்மாந்துறை. ரிலையன்ஸ் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைசிங், ருசான் ஸ்டுடியோ, சம்மாந்துறை. அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள், பார்கள் வரையும் போது கிடையாக அமைந்த அளவு திட்ட கோட்டிலிருந்து படைபடையாக மேலடுக்கில் கூடிய பெறுமதியிலிருந்து குறைந்த பெறுமதிக்கு வரைதல் வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே அவதானித்தால் இந்த பார் வரைவிலே கூடிய பெறுமதியிலிருந்து குறைந்த பெறுமதிக்கு படைபடையாக பார் வரைவு வரையப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அப்போ நாங்கள் இங்கே கூடிய பெறுமதியிலிருந்து குறைந்த பெறுமதிக்கு இந்த ஆண் பெண் வயது கட்டமைப்பு ரீதியான தரவு படைபடையாக அமைக்கப்பட்டிருப்பது தெளிவாக காணப்படுகிறது. அடுத்தது பார்த்து கொள்ளுங்கள், பார்களுக்கு இடையில் இடைவெளி அவசியமின்மை. பார்களுக்கு இடையிலே நீங்கள் இடைவெளி எடுக்க வேண்டும் என்பது அவசியப்பாடு ஒன்று இல்லை. ஒவ்வொரு பாரையும் நீங்கள் இணைத்தே வரைய முடியும். இப்படி கிடையாக நீங்கள் வரைந்து கொள்ள முடியும்.
இவ்வரைவில் இரு வகுப்பு பிரிவுகளில் வெவ்வேறு நிறங்கள் காட்டப்படுதல் வேண்டும். இப்போ 2 வகுப்பு பிரிவையும் பாருங்கள், ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய 2 வகுப்பு பிரிவு தரப்பட்டிருக்கிறது. இதில் 2 நிறம் நீங்கள் கொடுத்தல் வேண்டும். ஆண்களுக்கு ஒரு நிறமும் பெண்களுக்கு ஒரு நிறமும் கொடுத்தல் வேண்டும். சிலர் ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் நிறம் தீட்டிட்டு மற்ற பக்கம் நிறம் தீட்டாமல் விடுவார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுவதற்காக நீங்கள் இரு நிறங்களை வழங்க முடியும். அப்போ மாணவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அளவு திட்டம் நடுவே இருந்து இருபக்கமும் பிரிந்து செல்லக்கூடிய வகையில் காணப்படுதல் வேண்டும். இங்கே பாருங்கள், 0, 2, 4, 6, 8, 10 என்று சொல்லி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெருமானமாக தரப்பட்டிருக்கிறது சனத்தொகை அளவு. அதே மாதிரி வலது பக்கமும் 2, 4, 6, 8, 10 என்று சொல்லி முழுமைப்படுத்தப்பட்ட பெருமானமாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே தந்திருக்கக்கூடிய தரவுகளை கொண்டு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சனத்தொகை அளவு இங்கே 1 லட்சத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தா இது 2 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்று சொல்லி லட்ச ரீதியாக காட்டப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்தது இந்த வரைவினுடைய நன்மைகள், முனைப்பான பண்புகள், பொருத்தப்பாட்டுக்கான காரணங்களை நாங்கள் அவதானிக்கும் பொழுது தரவுகளை நன்கு விவரித்து காட்டுவனவாகும். அப்போ தரப்பட்ட தரவை இங்கே என்னவாக காட்டுகிறது, மிகவும் தெளிவாக விவரித்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதாவது சிறுவர்கள், ஊழியப்படை, முதியோர் தொடர்பான தரவுகள் மிக தெளிவாக காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் சதவீதம் எவ்வாறு காணப்படுகிறது, பெண்கள் சதவீதம் எவ்வாறு காணப்படுகிறது, 2 தரப்பிலும் யார் கூடுதலாக காணப்படுகிறார் என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய வரைவாக உள்ளது. அடுத்ததாக பாருங்கள், புள்ளிவிவர தரவுகளின் இரு வகுப்புகளை ஒப்பிட்டு காட்ட இவ்வரைபடம் உதவும். ஆண் பெண் சனத்தொகை தரவு 2000ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி தரவுகள். அதாவது இங்கே பாருங்கள், ஆண் பெண் தரவுகளை தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிகவும் பொருத்தமான வரைபடமாக இருக்கிறது. சில நேரங்களில் இப்போ ஏற்றுமதி தரவு தரப்பட்டால் 2000ஆம் ஆண்டுக்குரிய ஏற்றுமதி 2010ஆம் ஆண்டுக்குரிய ஏற்றுமதி தரவுகளை நாங்கள் வேறாக காட்ட முடியும். அப்போ நாங்கள் இந்த பக்கம் 2000ஆம் ஆண்டுக்குரிய தரவை காட்ட முடியும், இந்த பக்கமாக 2010ஆம் ஆண்டுக்குரிய தரவை காட்ட முடியும். இவ்வாறு நாங்கள் அந்த ஏற்றுமதி தரவுகள் தரப்படுகின்ற பொழுது வரைகின்ற வரைபடத்துக்கு அவ்வாறு வேறுபிரித்து காட்டலாம். அடுத்ததாக பாருங்கள், இவ்வரைவில் இரு வகுப்பு பிரிவுகளில் வெவ்வேறு நிறங்கள் காட்டப்படுவதால் வேறுபாடுகள் மிக தெளிவாவதுடன் முடிவுகளை அல்லது தீர்மானங்களை விரைவாக பெறலாம். அப்போ மாணவர்கள் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பார் வரைவில், இந்த கூம்பக பார் வரைவில் நீங்கள் அவதானித்து பாருங்கள், நிறங்கள் இப்படி பிரித்து காட்டப்படுவதனால் முடிவுகளை நாங்கள் இலகுவாக பெறலாம். இப்போ உதாரணமாக இங்கே நீங்கள் அவதானித்தால், இங்கே பார்க்கின்ற பொழுது முதியோர் தொகையை அவதானித்து பாருங்கள். இந்த முதியோர் தொகையிலே தெளிவாக இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை அவதானித்து பாருங்கள். ஆண்களுடைய தன்மையை அவதானித்தால் ஆண்களுடைய தன்மையிலே இங்கே அளவை பாருங்கள், கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கிட்ட வருகிறது. ஆனால் அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 3 லட்சத்துக்கிட்டே வருகிறது. அதே மாதிரி இங்கே அவதானித்தால் அன்னளவாக 2 லட்சத்துக்கிட்டே பெண்களுடைய தொகை இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது முதியோர் தொகையிலே ஆண்களுடைய தொகைதான் மிக கூடுதலாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் இலகுவாக அறியலாம். அதே போன்று அவதானித்து பாருங்கள், சிறுவர் தொகையிலே நாங்கள் இலகுவாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். சிறுவர் தொகை, தங்கி வாழக்கூடிய சிறுவர்கள், தங்கி வாழக்கூடிய முதியோர்கள் இந்த ஊழியப்படையில் எத்தனை சதவீத அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் இலகுவாக என்ன செய்ய முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். அடுத்தது, நாட்டின் சனத்தொகை கட்டமைப்பினை பற்றிய முழுமையான அம்சத்தினை எடுத்துக்காட்டுவதற்கான திறனை இவ்வரைவு கொண்டிருப்பதானது மிக முக்கிய நன்மையாக கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த ஒரு நாட்டினுடைய முழு அம்சத்தையும் எடுத்து காட்டுவதற்குரிய ஒரு பண்பை இந்த கூம்பு கொண்டிருக்கின்றது. இப்போ உதாரணமாக இந்த கூம்பை நீங்கள் பார்த்தால் ஒரு நாட்டினுடைய முழு அம்சத்தையும் வெளிக்காட்டும். இந்த ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வெளிக்காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நாட்டுடைய சனத்தொகையிலே முதியோர் தொகை அதிகரித்து கொண்டு சென்றால் செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிறப்பு வீதம் அதிகரிக்கின்ற பொழுது ஒரு நாட்டிலே செலவுகள் அதிகரிக்கும். எனவே இவ்வாறான ஒரு பொருளாதார ரீதியான திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு, பொருளாதார திட்டங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் இந்த பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துவது எவ்வாறு தீர்மானம் எடுக்கலாம்.
அதே மாதிரி முதியோர் தொகை அதிகரிக்குமாக இருந்தால் முதியோர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு, அதே மாதிரி தங்குமிட வசதிகள், அதே மாதிரி வந்து அவர்களுக்கான ஏனைய கொடுப்பனவு வசதிகளை மேற்கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணுங்கிற திட்டமிடுதலை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ரைட், அடுத்ததாக பாருங்கள், எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய மாற்றங்களையும் விளங்கிக் கொள்வதற்கு இது உதவுகின்றது. எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், சனத்தொகை ரீதியாக சனத்தொகை அதிகரிக்குமா, ஆண்கள் அதிகரிக்கின்றார்களா, பெண்கள் அதிகரிக்கின்றார்களா, வேலைக்கு செல்லக்கூடியவர்களில் ஆண்கள் எத்தனை சதவீதம், பெண்கள் எத்தனை சதவீதம் என்பதை நாங்கள் தெளிவாக அதனுடைய மாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நாட்டின் சனத்தொகை உறுதியாக உள்ளதா அல்லது விரிவடைகின்றதா அல்லது சுருங்குகின்றதா என்பதை என்ற நிலைகளை இனங்காண்பதற்கு உதவும் ஒரு வரைபாக வயது கூம்பு காணப்படுகிறது. அப்போ நாங்கள் மானிட புவியியலிலே சனத்தொகையிலே படித்த விடயம் 4 வகையான சனத்தொகை கட்டமைப்பு கூம்புகள் காணப்படுவதாக நாங்கள் படித்திருக்கிறோம். அதிலே நாங்கள் பார்த்தால் ஆரம்ப கட்டமைப்பு, வளர்ச்சி கட்டமைப்பு, நிலையான கட்டமைப்பு, சுருங்கும் கட்டமைப்பு. அப்போ இந்த கட்டமைப்புகளில் கூம்பு காணப்படுகின்றதா, இந்த 4 வகையான கட்டமைப்புகளில் எந்த கட்டமைப்பில் கூம்பு காணப்படுகின்றது? அப்போ இந்த கட்டமைப்புகளை வைத்து ஒரு நாடு பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்து செல்கின்றதா என்பதை நாங்கள் இந்த கூம்பு வடிவங்களை வைத்து நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அப்போ இது தொடர்பான விளக்கம் நாங்கள் ஏற்கனவே மானிட புவியியல்ங்கிற விடயத்தில் தெளிவாக பார்த்துருக்கிறோம். அடுத்தது பார்த்துக்கணும், ஊழியப்படையுடன் தங்கி இருப்போரின் சதவீதத்தை இனம் காண முடியும். ஊழியப்படை என்று சொல்வது தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள். எனவே ஒரு நாட்டுடைய வருமானத்தில் ஊழியப்படை பங்களிப்பு செய்கின்றது. அந்த ஊழியப்படையிலே தங்கி வாழக்கூடிய முதியோர்கள், சிறுவர்களுடைய சதவீதத்தை நாங்கள் இலகுவாக ஒரு கூம்பை வைத்து அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்தது, எதிர்கால அபிவிருத்தி பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளவும் பொருளாதார சமூக அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கவும் இவ்வாறு உதவுகின்றது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த கூம்பவாரை வைத்து நாங்கள் முதியோர் தொகை அதிகரித்து செல்லுமாக இருந்தால் அவர்களுக்கான ஓய்வூதியம், ஏனைய முதியோர் இல்லங்கள், ஏனைய தங்குமிட வசதிகள், அவர்களுக்கான போசாக்கு உணவு திட்டங்கள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு உதவும். அது சமூக அபிவிருத்தி திட்டங்களுக்குள் உள்ளடங்கும். அதே மாதிரி பொருளாதார திட்டங்களுக்குள் நாங்கள் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக திட்டமிட்டு கொள்ள முடியும். இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்த, இந்த வரையினுடைய தீமைகள் தொடர்பாக நாங்கள் அவதானித்தால் தீமைகளை பாருங்கள். நாங்கள் முக்கியமாக ஒரே ஒரு தீமையை நாங்கள் எடுத்துக்காட்ட முடியும். நிறைய காணப்படுகின்றன. நாங்கள் முக்கியமான ஒன்றை நான் குறிக்காட்டுகிறேன். பாருங்கள், பொருளாதார தரவுகளை வரிசைப்படுத்தும் போது ஒரு வகுப்பு மாத்திரம் வரிசைப்படுத்துவதால் முறையான கூம்பு வடிவை பெறாது காணப்படும். அப்போ நாங்கள் பொதுவாக பொருளாதார தரவை வைத்துக்கொண்டு நாங்கள் கூம்பு வரைகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் ஒரு பக்கத்துக்கு மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த வரைவை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். உதாரணமாக பாருங்கள், இங்கே ஒரு பக்கத்துக்கு மாத்திரம்தான் வேறு வரிசை, அதாவது கூடிய தரவிலிருந்து குறைந்த தரவுக்கு தரவு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பக்கம் அது கவனிக்கப்படவில்லை. இது ஒரு குறைபாடாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொன்னால், பொருளாதார இளைஞருடைய ஏற்றுமை தொடர்பான தரவுக்கு வரையப்பட்ட கூம்பு இது. அப்போ இது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. எனவே பெரும்பாலும் இந்த கூம்பக பார் மாணவர்களை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள், சனத்தொகை ரீதியான ஆண் பெண் வயது கட்டமைப்பு போன்றவற்றின் தொடர்பான தரவுகளுக்கு இது பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக பார்க்க போவது கோட்டு வரைவு தொடர்பான விஷயம். கோட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே பார்க்க இருப்பது 2 வகையான கோட்டு வரைவு பார்க்க இருக்கிறோம். ஒன்று சாதாரண கோட்டு வரைவு அல்லது எளிய கோட்டு வரைவு, அடுத்து பல்கோட்டு வரைவு. நாங்கள் இரண்டையும் நாங்கள் பார்ப்போம். அதனுடைய வரைகின்ற முறை பொதுவாக இந்த பார் வரைவு, கோட்டு வரைவு, ஏனைய வரைவுகளுக்கு வரைகின்ற வரைவு போன்று தான் சிறு சிறு வித்தியாசங்களை நாங்கள் அவதானித்து கொண்டு செல்வோம். முதலாவது பாருங்கள், கூடிய பெறுமதியையும் குறைந்த பெறுமதியையும் கவனத்தில் கொண்டு அளவு திட்டத்தை எடுத்தல் வேண்டும். இது நாங்கள் ஒவ்வொரு வரைவுக்கும் பார்க்குற விஷயம். கூடிய பெறுமதியினை அடிப்படையாக கொண்டு குத்தச்சில் அளவு திட்டத்தை வரைந்து கிட்டிய முழு எண்ணுக்கு அமைத்தல் வேண்டும். இதுவும் நாங்கள் கடந்த வரைவுகளுக்கு பார்த்த விடயம்தான். கிட்டிய முழு எண்ணுக்கு நாங்கள் அளவு திட்டத்தை அமைத்தல் வேண்டும். அளவுகள் 0 ஆரம்பித்தல் வேண்டும். அளவுகள்
பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தல் வேண்டும் என்கிற விஷயம் தெளிவாக ஒவ்வொரு வரைவிலையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இங்கே பூஜ்ஜியத்திலிருந்து தரவுகள் ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது கிடையச்சில் காலம், குத்தச்சில் பெறுமதியை குறித்தல். கிடையச்சிலே காலம் குறிக்கப்படுதல் வேண்டும். இங்கே பாருங்கள், கிடையச்சிலே காலம் குறிக்கப்பட்டிருக்கின்றது, குத்தச்சிலே பெறுமதி குறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தரப்படுகின்ற தரவு கால ரீதியான தரவாக இருந்தால் நாங்கள் கிடையச்சிலே கால ரீதியான தரவை குறித்து காட்டுதல் வேண்டும். அடுத்தது பாருங்கள், தனித்த ஒரு வகுப்பு தரவுகள் காணப்படின் கோட்டினை ஏதேனும் ஒரு நிறத்தை கொண்டதாக வரைதல் வேண்டும். ஒரு வகுப்பை கொண்ட தரவு தரப்படமாக இருந்தால் மாணவர்களே நாங்கள் அந்த கோட்டுக்கு நாங்கள் ஒரு நிறம் வழங்குதல் வேண்டும். நாங்கள் விரும்பிய நிறத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும், வழங்குதல் வேண்டும். இங்கே பார்த்தால் நான் கருப்பு நிறம் வழங்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் விரும்பிய நிறத்தை கொடுக்கலாம். சம அளவு தடிப்பை கொண்டு வெவ்வேறு நிறங்களை கொண்ட கோடுகள் அமைத்தல் வேண்டும். அப்போ தரவுகள் பல தரவுகள் தரப்பட்டால், பல வகுப்பு தரவுகள் தரப்பட்டால் நாங்கள் வரைகின்ற கோடுகள் சமமான அளவில் இருத்தல் வேண்டும். அதே போன்று வேறு வேறு நிறங்களில் அந்த கோடுகளை அமைக்க முடியும், அல்லது வேறு கலர்களில் அமைக்க முடியும். இங்கே பார்த்தால் 3 தரவுகள் குறிக்கப்பட்டுகின்றன. தரப்படக்கூடிய தரவை பாருங்கள், பருமட்டான பிறப்பு வீதம், பருமட்டான இறப்பு வீதம், சிசு மரண வீதம் என்று சொல்லி 3 தரவுகள் தரப்பட்டுகின்றன. இந்த 3 தரவுகளுக்கு 3 கோடுகள் வரையப்பட்டுகின்றது. 3 கோடுகளும் மாணவர்களே 3 முறைகளில் வரையப்பட்டுகின்றது. முதலாவது இங்கே பார்த்தால் இது சாதாரணமாக கோடாக வரையப்பட்டிருக்கின்றது, இது புள்ளி கோடாக வரையப்பட்டிருக்கின்றது, இது இடைவிட்ட கோடாக வரையப்பட்டிருக்கின்றது. எனவே 3 முறைகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய கோட்டு முறைகளில் அந்தந்த கோடுகளில் அந்தந்த குறியீட்டு விளக்கங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றன. சில நேரங்களில் நீங்கள் இது வேறு நிறங்களிலும் வழங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பாருங்கள், சதவீத பெறுமதி காட்டப்படும் ஆயின் செங்குத்து அச்சின் ஆரம்பத்தில் 0 எனவும் மேல் அச்சில் மேல் எல்லையில் 100 எனவும் குறிப்பிடப்படுதல் வேண்டும். அப்போ நாங்கள் இது கூட்டுபார் வரைவிலே சதவீதம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்த்துருக்கிறோம். குத்தச்சிலே நாங்கள் 0லிருந்து ஆரம்பித்தல் வேண்டும். சதவீத தரவுகள் தரப்படுமாக இருந்தால் நாங்கள் கோட்டு வரை வரைகின்ற பொழுது 100% வரைக்கும் குத்தச்சில் அளவுகள் எடுத்தல் வேண்டும். அடுத்ததாக பார்த்தால் பொருத்தமான தலைப்பின் எடுதல் வேண்டும். இது நாங்கள் எல்லா வரைவுக்கும் பார்க்க வேண்டிய விஷயம். தலைப்பு கட்டாயம் இடுதல் வேண்டும். பொருத்தமான குறியீட்டு விளக்கம் கொடுத்தல் வேண்டும். அப்போ குறியீட்டு விளக்கம் ஒவ்வொரு வரைவுக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே நாங்கள் இப்போ உதாரணமாக சாதாரண கோட்டு வரைவை பார்ப்போம். சாதாரண கோட்டு வரைவுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. இதில் கால ரீதியான தரவு தரப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் சுத்திகரிக்கப்படாத நிலநெய் இறக்குமதிகள் 2006 தொடக்கம் 2015 வரையான காலப்பகுதியில் கால ரீதியான தரவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தரவை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நான் ஏற்கனவே கூறியது போன்று கால ரீதியான தரவுகள் ஒரு காலமும் ஒழுங்குபடுத்த தேவையில்லை. அது ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவாகத்தான் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையாக வைத்து நாங்கள் கிடையச்சிலே கால ரீதியான அமைப்பை கொடுத்துவிட்டு குத்தாச்சிலே தொகையை கொடுப்போம். இப்போ உதாரணமாக 2006ஆம் ஆண்டுக்குரிய தரவை பார்த்தால் 2006ஆம் ஆண்டுக்குரிய தரவில் அளவை நீங்கள் பாருங்கள் 2151. எனவே இங்கே வரையப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் 2006ஆம் ஆண்டுக்கு 2151க்கு நீங்கள் புள்ளியை வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புள்ளியை வைத்து நாங்கள் இணைக்கின்ற பொழுது இவ்வாறு ஒரு கோட்டு வரைவு நமக்கு கிடைக்கிறது. இது எளிய கோட்டு வரைவு என்று சொல்கிறோம். அதே போன்று இன்னும் உதாரணத்தை பாருங்கள். இங்கே சுற்றுலா பயனுடைய வருகை தரப்பட்டிருக்கின்றது. அந்த தரவுகளும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அந்த தரவுக்கு ஏற்ற மாதிரி இவ்வாறான எளிய கோட்டு வரைவு வரையப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி சாதாரண அல்லது எளிய கோட்டு வரைவு அமைகின்ற பொழுது இங்கே பார்த்தால் ஒரு கோடு தான் காணப்படும். அப்போ இங்கே ஒரு கோட்டுக்கு பாருங்கள், இங்கே ஒரு நிறம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிறத்துக்குரிய குறியீட்டு விளக்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பல்கோட்டு வரைவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பல்கோட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் 2க்கும் மேற்பட்ட கோடுகள் இங்கே காட்டப்படும். அப்படி 2க்கும் மேற்பட்ட கோடுகள் காட்டப்படுவதாக இருந்தால் 2க்கும் மேற்பட்ட தரவுகள் இங்கே தரப்படுதல் வேண்டும். இங்கே 2006ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் 2க்கும் மேற்பட்ட தரவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. பருமட்டான பிறப்பு வீதம், பருமட்டான இறப்பு வீதம், சிசு மரண வீதம் என்று சொல்லி 3 வகுப்பு ரீதியான தரவுகள் தரப்பட்டுகின்றன.
அந்த 3 வகுப்பு ரீதியான தரவுக்கும் 3 வகையான கோடுகள் மூலம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கிடையச்சிலே காலம் காட்டப்பட்டிருக்கின்றது. தெளிவாக இந்த அட்டவணையிலே தலைப்பு இங்கே போடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த காணொலியில் எவ்வாறான விடயங்களை அவதானித்தோமோ அதே விடயங்கள் இங்கே வரைவிலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த வரைவினுடைய நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம். இந்த வரைவினுடைய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அல்லது பொருத்தப்பாட்டுக்கான காரணங்களை பொறுத்த வரைக்கும் புள்ளிவிவர தரவுகளின் காலத்துக்கும் பெறுமதிக்கும் இடையிலான இணைப்பை தெளிவாக விளக்கி காட்டும் சிறப்பை கோட்டு வரைபடம் கொண்டுள்ளது. அப்போ காலத்துக்கும் பெறுமதிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இங்கே காட்டப்படும். பாருங்கள், காலம் தரப்பட்டிருக்கின்றது, இங்கே பெருமை தரப்பட்டிருக்கின்றது. அது ரெண்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை இங்கே தெளிவாக காட்டுகின்ற ஒரு வரைபடமாக இந்த கோட்டு வரைபடம் இருக்கும். அடுத்தது, பார் வரைபடத்துடன் ஒப்பிடும்போது கோட்டு வரைபடம் ஒப்பிட்டு தீர்மானம் எடுப்பது சிறந்ததாகும். இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு தரவு தரப்படுகின்ற பொழுது, இப்போ காலநிலை தரவு தரப்படுகின்ற வைத்துக் கொள்ளுங்கள், வெப்பநிலை தரவு தரப்படுகின்ற வைத்துக் கொள்ளுங்கள். வெப்பநிலை தரவை நாங்கள் எளிய பார் வரைவிலும் வரையலாம், கோட்டு வரைவிலும் வரையலாம். அப்போ 2 வரைவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது சிறந்தது என்று சொல்லி கேட்கப்படுகின்ற பொழுது கோட்டு வரைபடம் தான் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் இலகுவாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு இது பொருந்தும். இந்த கேள்வி உங்களுக்கு மாணவர்களை MCQக்கு வரக்கூடிய பகுதியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், கால ரீதியிலான மாற்றங்களை கொண்டு எதிர்கால தீர்மானங்களை இலகுவாக பெறலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காலநிலை, வெப்பநிலை, மழை வீழ்ச்சி தொடர்பான மாற்றங்கள், அதே மாதிரி நெல் உற்பத்தி, பெருந்தோட்ட உற்பத்தி தொடர்பான மாற்றங்கள், உற்பத்தி ரீதியான கைத்தொழில் உற்பத்தி ரீதியான மாற்றங்களை எல்லாம் நாங்கள் இலகுவாக கோட்டு வரைபடத்தில் பார்க்க முடியும். அடுத்ததாக, தரவுகளை உடனடியாக விளங்கிக் கொள்ள முடிதல். தரவுகளை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிதல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது தரப்படுகின்ற தரவுகள் இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த தரப்பட்ட தரவுகளை அட்டவணையில் வைத்து பார்ப்பதை விட வரைவிலை வைத்து பார்ப்பது மிக இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனைய வரைவுகளை விட இந்த கோட்டு வரைவு தெளிவாக விளக்கத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது, பல்வேறு இடம் காலம் தொடர்பான தரவு வகுப்புகளை காட்டுவதற்கும் ஒப்பீடு செய்வதற்கும் உதவும். நமக்கு தெரியும், தரப்படுகின்ற தரவுகள் இடரீதியான தரவாக இருக்கலாம் அல்லது கால ரீதியான தரவாக இருக்கலாம் அல்லது ரெண்டும் இணைத்த தரவாக வரலாம். அப்புறம் அந்த தரவுகள் ஒவ்வொரு தரவுகளுக்கும் இடையிலான இணைப்பாக்கம், தொடர்பு போன்றவற்றை நாங்கள் என்ன செய்ய முடியும், ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சிறப்பானதாக அமையும். அதே போன்று பாருங்கள், இந்த தரவு எந்த தரவுகளுக்கு பொருத்தம் என்கிறதை பாருங்கள். சனத்தொகை தரவு, அதாவது சனத்தொகை வளர்ச்சி தரவுக்கு பொருத்தமாக இருக்கும், காலநிலை தரவுக்கு பொருத்தமாக இருக்கும். காலநிலை தரவு என்று சொல்லும்போது வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, அதே மாதிரி உற்பத்தி தரவுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். நிலப்பரப்பளவு, சுற்றுலா தரவு, ஏற்றுமதி, இறக்குமதி, கைத்தொழில் உற்பத்தி போன்ற பல்வேறு தரவுகளுக்கு இந்த கோட்டு வரைபடம் மிகவும் பொருத்தமானதாக அமையும். இவ்வாறான பொருத்தப்பாடு நன்மைகள் காணப்படுகின்ற அதேவேளை தீமைகள், குறைபாடுகள், சில தீமைகள் காணப்படுகின்றன. அதிலே நாங்கள் முக்கியமாக ஒரு தீமையை நான் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறேன். ஒன்று பாருங்கள், வகுப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் போது அதிகளவான கோடுகள் வரைய வேண்டி ஏற்படும். அச்சந்தர்ப்பத்தில் ஒப்பிடுதல், தீர்மானம் எடுத்தல் சிரமம். அப்போ மாணவர்களே, நாங்கள் இங்கே பார்த்தால் இங்கே தரவுகள், வகுப்புகள் குறைவாக இருக்கிறது. வகுப்புகள் 3 வகுப்பாக இருப்பதால் 3 கோடு வரைந்திருக்கிறோம். இதுவே ஒரு 10 வகுப்பு காணப்படுமாக இருந்தால் 10 கோடுகள் வரைய வேண்டி வரும். இதனால் ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வருவது கடினமாக இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் இந்த வரைவில் குறைபாடாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த இந்த வரைவு தொடர்பான காணொளி 2 காணொளிகள் பார்த்துருக்கிறோம். நாங்கள் முழுக்க செய்முறை புவியியல் தொடர்பான விளக்கத்தை அடுத்தடுத்த காணொளியிலே பார்ப்போம். நன்றி. சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ஆன்பேஸ், ரப்பர் ஸ்டாம்ப்ஸ், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772 635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RN ரைஹான்.
இர்ஷாத் காதர் நற்பணி மன்றம் சம்மாந்துறை. மொஃபோ நென்சலர் அண்ட் எஜுகேஷன் காலேஜ், மொஃபோ ஸ்போர்ட்ஸ் கிளப், 2015 O-Level Batch Foundation சம்மாந்துறை. ரிலையன்ஸ் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைசிங், ருசான் ஸ்டுடியோ சம்மாந்துறை. Oirale